Hi student, today we are going to see exercise 3.3 fourth sum. The demand function for a commodity is P is equal to e power minus x. Find the consumer surplus when P is equal to 0.5. So நம்ம demand function for a commodity கொடுத்திருக்காங்க, consumer surplus கண்டுபிடிக்கணும். Solution. So consumer surplus CS is equal to integral 0 to x naught f of x dx minus p naught x naught. So இங்க வந்து p கொடுத்திருக்காங்க, நம்ம p is equal to p naught, p is equal to தான் p naught. இங்க x இருக்கு, so x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்க x ஓட வேல்யூ வந்து தெரியாது, so இந்த x is equal to x naught. இங்க வந்து x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். Given p is equal to e power minus x. ஆனா p ஓட வேல்யூ வந்து 0.5 னு கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த p is equal to 0.5 இங்க போடணும். அப்ப 0.5 is equal to e power minus x. அப்ப 0.5 வந்து நம்ம 1/2 னு எழுதலாம். 1/2 is equal to e power minus x. அப்ப 1/2 இந்த e power minus x நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by e power plus x னு எழுதலாம். ஏன்னா e power x ஓட வேல்யூ தெரியணும். அதனால e power minus x 1 by e power x னு எழுதலாம். சோ இதுல இருந்து நம்மளோட ஸ்டெப் எப்படினா 1 by e power x is equal to 1/2. அப்ப e power x is equal to என்ன அப்படினா e power x is equal to 2. ஏன்னா இதுவும் டினாமினேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர் இருக்கு. சோ இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா e power x ஓட வேல்யூ 2 வரும். நமக்கு x ஓட வேல்யூ வேணும். அப்ப x is equal to இந்த e வந்து எக்ஸ்போனன்ஷியல் அந்த சைடு போகும்போது இந்த எக்ஸ்போனன்ஷியல் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா log வந்துரும். ஏன் அப்படினா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இன்வெர்ஸ் ரிவர்சிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறனால e அந்த சைடு போனா log ஆயிரும். அப்ப இங்க இருக்கிற e அந்த சைடு போனா log ஆயிரும். சோ log இந்த 2 வந்து இங்க இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ இருக்கு x is equal to log 2, that is equal to என்ன எழுதலாம், that is equal to x start னு எழுதலாம். அப்ப x is equal to log 2. அப்ப இங்க வந்து p naught x naught கண்டுபிடிக்கணுமா. therefore p naught x naught is equal to p naught ஓட வேல்யூ ஆல்ரெடி p is equal to p naught ஓட வேல்யூ 0.5. அப்ப 0.5 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் 1/2 னு எழுதலாம். p naught ஓட வேல்யூ 0.5. so 0.5 நான் 1/2 னு எழுதிருக்கேன். x naught ங்கிறது என்ன log 2. அப்ப 1/2 log 2. இது p naught x naught is equal to 1/2 log 2. so இப்ப இது வந்து ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்ப 1 implies p naught அதாவது cs. அப்ப cs is equal to integral 0 to x naught where x naught is equal to x. அப்ப என்ன வரும் log 2. so 0 to log 2 f of x. so formula equation 1 பாருங்க f of x dx. அப்ப f of x அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்கிற இதுதான் f of x. அப்ப e power minus x dx minus p naught x naught. p naught x naught அப்படிங்கிறது p naught x naught ங்கிறது 1/2 log 2. அப்ப integral 0 to இங்க வந்து இன்டகிரேட் பண்ணிரலாமா. சோ e power minus x இன்டகிரேட் பண்ணிரலாம் டைரக்ட்டா. அப்ப e power minus x ஐ இன்டகிரேட் பண்ணா e power minus x by minus 1 0 to log 2 minus 1/2 log 2. so 1/2 log 2 எழுதியாச்சு. அப்ப இந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்துட்டு இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்ப e power minus x க்கு பதிலா log 2. so x க்கு பதிலா log 2 upper limit minus lower limit வந்து e power x க்கு பதிலா 0. அப்ப e power 0 வரும் minus 1/2 log 2 னு வரும். so அப்ப minus
e power minus log 2. இது வந்து மைனஸ் அப்படிங்கிறது -1 ன்னு எடுத்துக்கலாம். சோ -1 log ரூல்ல இந்த -1 அந்த சைடு போகும்போது பவரா மாறிடும். அப்ப எப்படி எழுதலாம்? e power log இது வந்து என்ன ஆகும்? 2 power -1 ஆயிருமா? 2 power -1. So 2 power -1. ஏன்னா இந்த -1 வந்து அந்த சைடு போகும்போது பவர். log ரூல் என்ன? logக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அந்த பக்கம் போகும்போது பவரா மாறிடும். சோ அதான் log ரூல். சோ e power log 2 power -1 minus e power 0. e power 0 ஓட வேல்யூ 1 minus 1/2 log 2. சோ அப்ப மைனஸ் இந்த e power log அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 power -1. 2 power -1ங்கிறது என்னது? 1/2. 2 power -1 எப்படி எழுதலாம்? 1 by plus 2 ன்னு எழுதலாம். சோ -1/2 minus இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 1 minus 1/2 log 2. அப்ப இது plus 1. 1 minus half. 1 minus half. So 1/2 minus 1/2 log 2 ன்னு வரும். So இதுல 1/2 காமன். 1/2 காமன். அப்ப என்ன வரும்? 1 minus log 2 ன்னு வரும். அப்ப CS consumer surplus CS is equal to 1/2 1 minus log 2. இதுல புக் ஆன்சர் வந்து இங்க E இருக்கு, இங்க log 2 இருக்கு. பேஸ் வந்து எதுவுமே போடல. பேஸ் எதுவுமே இல்லைனா என்ன மீனிங் அப்படின்னா E. சோ அப்ப log 2 to the base E. சோ புக் ஆன்சர் இதான் புக் ஆன்சர். அப்ப consumer surplus is equal to 1/2 1 minus log 2 base E. So is the answer. Thank you.